வந்தவங்க கிட்டயே உன்னை கொன்னுட்டு வாங்கடான்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இதை விட ஈஸியா முடிச்சிருப்பாங்க. நான் தான் நம்ம பாஞ்சாலி பாவம், எனக்கு உயிரோட வேணும், அப்படியே முழுசா தூக்கிட்டு வாங்கடான்னு சொன்னேன். அதனாலதான் நீ இப்போ ஏன் முன்னாடி இப்படி சவால் விட்டுட்டு இருக்க. இல்லன்னா இந்நேரம் உன் போட்டோவுக்கு மாலை போட்டிருப்பாங்க. பயப்படாத, நான் உன்னை கொல்ல போறதில்ல. இப்ப எதுக்கு என்ன இங்க கடத்திட்டு வந்திருக்க? வெரி குட், வெரி குட். பட்டுன்னு விஷயத்துக்கு வந்துட்டியே. ஒண்ணும் இல்ல பாஞ்சாலி, எனக்கு சில உண்மைகள் தெரிஞ்சாகணும். சொல்லிட்டேனா நான் உன்னை அனுப்பிச்சிடுறேன். வயித்துல குழந்தையே இல்லாம ராஜாவோட குழந்தை உன் வயித்துல வளருதுன்னு ஊரையே நம்ப வச்சிருக்கேன். என்ன பாக்குற? அந்த டாக்டர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இல்லாத மஞ்ச காமால, அதுக்கு ஒரு சூடு, உன்னை இன்னும் கூட டார்ச்சர் பண்ணலாமான்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ல, அதுக்குதான். குழந்தை மேட்டர் கூட பரவாயில்ல, ஏதோ காதலிச்சவனை அடையறதுக்காக பொய் சொல்லிட்டாரேன்னு விட்டுடலாம். ஆனா சஞ்சய் குணமாக கூடாதுன்னு ஏன் நினைச்ச? அதான் எனக்கு புரியல. உமா மேல இருந்த கோவம் மட்டும்தான் அதுக்கு காரணம்னு என்னால நம்ப முடியல. சொல்லு, எதுக்காக அப்படி செஞ்ச? சஞ்சய்க்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு, என்ன சம்பந்தம்? எப்படி இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டியோ அதே மாதிரி இதையும் தெரிஞ்சுக்க வேண்டியதானே? ஏன் என்ன கேக்குற? எத்தனை நாள் என்ன அடைச்சு வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் சரி, என்கிட்ட இருந்து எதையுமே உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. என்னை இப்படியே ரொம்ப நாள் அடிச்சு வச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. என்ன காணோன்னு என் ஆளுங்கெல்லாம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. உண்மையிலதான் முதல்ல சந்தேகம் வரும். அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் உமாவோட நிலைமைதான் உனக்கும். மரியாதையா இந்த கட்டெல்லாம் அவுத்து விடு, அதான் உனக்கு நல்லது. இப்ப என்ன கட்டா அவுத்து விடணும் அவ்வளவுதானே? அவுத்து விட்டா போச்சு. பாத்து, சூடு போட்ட கையு வலிக்க போகுது. ஏய், தப்பு பண்ணிட்ட கண்மணி, நீ தப்பு பண்ணிட்ட. என்ன சீண்டுன யாரையும் நான் சும்மா விட்டதில்லை. இந்த நாள உன் வாழ்க்கையில குறிச்சு வச்சுக்கோ. மறுபடியும் நாம சந்திக்கும் போது உன் இடத்துல நானும், என் இடத்துல நீயும் இருப்போம். அப்ப தெரிஞ்சுக்குவ இந்த பாஞ்சாலி யாருன்னு. வாங்க இன்ஸ்பெக்டர். ஓ, உன்னை மரியாதையோட அழைச்சிட்டு போறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. இனிமே நீ கொஞ்ச நாளைக்கு வெளியவே வர முடியாது. நீ செஞ்ச அத்தனைக்கும் ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. தம்பி என்கிட்ட களி சாப்பிட்டுக்கிட்டு இரு, அப்பதான் உன் கொழுப்பு கொஞ்சம் கரையும். வந்தா பாருங்க சார், இல்லனா இழுத்துட்டு போங்க. இழுத்துட்டு வாங்க.